சோனியோட ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ் வித் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்டர் ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸோட ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில். செக் பண்ணலன்னா மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன், தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸோட ஃபிசிக்கல் ஓவர் ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஃபிசிக்கல் ஓவர் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸோட பில் குவாலிட்டி. இந்த ஹெட்ஃபோன்ஸோட பில் குவாலிட்டி நீங்கள் பார்க்கும்போது ஃபுல் வந்து பிளாஸ்டிக் பில்டு தான். அண்ட் ஹிஞ்சு வந்துட்டு ஒரு மெட்டல் ஸ்ட்ராப் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு டீசெண்டான குவாலிட்டிங்க. அண்ட் குஷனிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆஃப் த ஹெட்லேயும் குஷனிங் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு டீசெண்டான ஒரு குஷனிங் இருக்குது. பட் லாங் டேர்ம் யூஸில் நான் இது வரைக்கும் ஒரு 2 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 months யூஸ் பண்ண வரைக்கும் இட்ஸ் ப்ரிட்டி டீசென்ட், நாட் பேட்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸோட மைக் குவாலிட்டி. அண்ட் இது வந்து ப்ளூடூத் 5.0 பேர் ஆகி வருது இந்த ஹெட்ஃபோன்ஸ். அண்ட் நம்ம அட் அ டைமில் 2 டிவைசஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க அண்ட் உங்கள் ஃபோனில் வந்து கால்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபோன் அண்ட் லேப்டாப் ரெண்டுத்துலையுமே அட் அ டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஒருவரோட வால்யூம் மட்டும்தான் அட் அ டைமில் கேட்கும். இப்போ லேப்டாப்பில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுதுன்னா அதோட வால்யூம் வந்து உங்களுக்கு கேட்கும். அண்ட் ஃபோனில் கால் அட்டன் பண்ணோம் அப்படின்னா காலோட நோட்டிஃபிகேஷன் இதில் வரும். அண்ட் அந்த காலோட ரிங்டோன் எதுவோ அது வரும். நீங்கள் வந்துட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் காலை இந்த ஹெட்ஃபோன்ஸில். அண்ட் மைக் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ஸில் வந்துட்டு நல்லாயிருக்கு. ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, பட் டீசெண்டாக இருக்குது. லைக் ஃபோனில் பேசுகிற அளவுக்கு இருக்காது, பட் ஆப்வியஸாக ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஹெட்ஃபோன்ஸில் பேசுகிற ஃபீல் வந்து இருக்கும். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கான ஒரு கஸ்டமைஸ்ட் ஆப் வந்துட்டு ஆப் ஸ்டோர்லையும் ப்ளே ஸ்டோர்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் கனெக்ட் இந்த ஆப் பேர். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸோட கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் அதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அந்த ஆப்பில் வந்துட்டு இப்போது இந்த ஆம்பியன்ட் கண்ட்ரோல் மோட் அண்ட் வந்துட்டு இந்த நாய்ஸ் கேன்சலிங் மோட் இல்லை ஆஃப் பண்ணுறது. இப்போ நீங்கள் இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனுக்கு வந்து நீங்கள் என்னென்ன செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆம்பியன்ட் மோட் மட்டும்தான் வர மாதிரி வச்சுக்கலாமா, இல்லை வந்துட்டு நாய்ஸ் கேன்சலிங் மட்டும் வர மாதிரி வச்சுக்கலாமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இப்போது அந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஆப்பில் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சராக இயர் அனலைசர்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் காதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இயர்ஃபோன்ஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சவுண்ட் அவுட்புட் தரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. அண்ட் ஓகே, நல்லா இருக்குங்க அந்த ஃபீச்சரும். அண்ட் இன்னொன்று வந்து நிறைய ஈக்குவலைசிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேஸ் பூஸ்டடான சாங்ஸ்லாம் நிறைய கேட்க போகிறீங்க அப்படின்னா பேஸ் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை ட்ரெபிளில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கணும்னா ட்ரெபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை எனக்கு அந்த சாங்ஸோட மிட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், வோக்கல் மட்டும் எனக்கு அந்த ஸ்பீச் கிளாரிட்டி மட்டும் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்பீச்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீச் மட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி மீதி இந்த பேஸ் அந்த மிட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகி வருது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வால்யூம் வந்து நல்லா கேட்குது, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு லைக் குவாலிட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை ரேஞ்சுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் ஃபோனை இங்கே வச்சுட்டு ஒரு 10 மீட்டர் தள்ளி போகிறீங்க அப்படின்னாலும் அந்த குவாலிட்டி இதாகக்கூடாது அப்படின்னு போகிறீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் ரேஞ்சுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா ரேஞ்ச் வந்துட்டு அதிகமாக வேணும் எனக்கு அப்படின்னு டாக்கிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த நான் டிஸ்பிளே எல்லாமே நான் அப்படியே சைட் பை சைடு ஓடும் எப்படின்னு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து 3 minutes சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 1 hour வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்ற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் வித் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் 35 hours டோட்டல் வந்து ப்ளேபேக் டைம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சாலிடாக 1.5 hour வருது. ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 hours யூஸ் பண்ணிங்கன்னா சாலிடாக ஒரு 1.5 weeks இந்த ஹெட்ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வித் ஒயர்ட் கனெக்ஷனும் இருக்குது. இப்போ நீங்கள் கேமிங் விளையாடுறீங்க ஆர் வந்து சம் இன்டென்சிவ் டாஸ்க் பண்ணுறீங்க, அதாவது எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு லேட்டன்சி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வச்சு லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி அவங்க ஃபோனோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லேட்டன்சி இருக்காது. கேமிங் விளாடும்போது நீங்கள் ஃபுட் ஸ்டெப்ஸ், இந்த பப்ஜி மாதிரி கேம்ஸ் ஆடுறீங்க, ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் லேட்டாக கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக அந்த 3.5mm ஜாக் யூஸ் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த ஹெட்ஃபோன்ஸுக்குன்னு ஸ்வெட் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் எதுவும் சோனி சைட்லேருந்து நமக்கு இல்லை. ஐபி ரேட்டிங்ஸ் எதுவும் கொடுக்கல இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு.
ஒரு ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ். நீங்கள் ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட், உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும், வந்து ரொம்ப ஒரு வெட் கண்டிஷன்ஸ் மழையில் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரேட்டிங் எதுவும் இல்லை. அண்ட் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டி பர்சன், உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படின்னா வந்து தயவுசெய்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அடிக்கடி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இந்த குஷன்ஸ்லேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஒரு 3 months to 4 months நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்துட்டு வைப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஹெட்ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபிட்டு பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் அந்த ஹிஞ்சுக்கு இந்த இயர் கப்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. மேலே உட்கார்ற ஃபிட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸி டு யூஸ் ஹெட்ஃபோன்ஸாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பெருசாக தலைவலி எதுவும் இல்லை இந்த ஹெட்ஃபோன்ஸில். லைக் ரொம்ப நேரம் வேர் பண்ணுறப்ப இந்த காது சுற்றி வலிக்கிறது, ஒரு தலை ஹெட்பேண்ட் வலிக்கிறது, அந்த பிரச்சனை எதுவுமே இந்த ஹெட்ஃபோன்ஸில் இல்லை. நீங்கள் இதோட எக்ஸ்பென்சிவ் மாடல் வந்து யூஸ் பண்ணுறீங்க, சோனியோட XM1000s அந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து மேட்சே ஆகாது. பிகாஸ் இது ஒரு அண்டர் 10,000 பட்ஜெட்டில் இருக்க ஹெட்ஃபோன்ஸ். அது ஒரு வேறு ரேஞ்ச். அண்ட் அதோட நாய்ஸ் கேன்சலிங் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒரு என்ட்ரி லெவல் நாய்ஸ் கேன்சலிங்க்கு ஒரு சஃபிஷியண்டான ஹெட்ஃபோன்ஸாக இருக்கும். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு பேஸ் ஹெவியான ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது. ஒரு மிட் லெவல் பேஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பட்ஜெட்டில். பட் மீதி இந்த வாய்ஸ் கிளியராக கேட்குறது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே ஆகிறது, இந்த சாங்ஸ் கேட்குறதுலாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லாங் டேர்முக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோல்டு பண்ண முடியாது இந்த ஹெட்ஃபோன்ஸ். அண்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கேரியிங் கேஸும் இவ்வளோ ஒரு பட்ஜெட்டுக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு கிடையாது. ஸோ அதுதான் ஒரு 3வது காரணம் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஹெட்ஃபோன்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வேறு என்னென்ன ஹெட்ஃபோன்ஸ் வந்து இதுக்கேற்ற காம்படிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, JBLல லைவ் 770, டியூன் 770 அண்ட் ஸ்கல்கேண்டில் HANCயும் இருக்குது. இது எல்லாமே வந்து நாய்ஸ் கேன்சலிங்கோட பேராகி வர ஹெட்ஃபோன்ஸ். நான் ஏன் சோனி சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக ஒரு ட்ரஸ்டட் அண்ட் ரிலையபிளான பிராண்ட். சவுண்ட் குவாலிட்டினாலே சோனி தான். இப்போ வரைக்கும் நான் இது யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 7,000 வாங்கியிருந்தேன். குரோமா வெப்சைட்டில் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 8,000 ப்ரைஸ் லிஸ்ட் ஆயிருந்துச்சு. பட் வந்து ஒரு 1,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கம்மியாகி நான் 7,000க்கு வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு 7,000 or 6.5 இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஸ்டீல் டீல்னே சொல்லுவேன். நீங்கள் வந்துன்னா தாராளமாக யூ கேன் கிராப் த ஆஃபர் and purchase this headphones. You will not regret it.